சென்னை மயிலாப்பூரை ஞாபகப்படுத்திய பெங்களூர் மல்லேஸ்வரம் அவுட்டிங் பற்றிய வீடியோ நண்பர்களே. இது ஃபாலோவர்ஸ் அனுஷா நித்யான நிறைய பெங்களூர் கூடி நண்பர்கள் ரொம்ப நாளா சரஸ் பண்ண மல்லேஸ்வரம் ஸ்பாட்ஸை குறி வச்சு அப்பா அம்மா அக்கா பெங்களூர் வந்திருக்க வேலையில முதல் தடவை அங்க போனோம். அதுல முதல் ஸ்பாட் ஷாங்கி டேங்க், சதாசிவ் நகர், மல்லேஸ்வரம் 2 ஏரியாவுக்கு காமனா மேற்கு பெங்களூர் பகுதியில் இந்த பூங்கா ஆனது 1882 இருந்தே இங்க அமைஞ்சிருக்கு. நாங்க போன நேரம் பிள்ளையார் அம்மன் ஒரு சாமி ஊர்வலத்துக்கு தயாராகிற நிலைமையில செட்டப் நடந்துட்டு இருக்கு. அது என்ன பூஜை என்ன பண்றாங்கன்னு நமக்கு வெளியூர்னால எங்களுக்கு புரியல. ஷாங்கி டேங்க் பச்சை போர்வை போர்த்த ஏரியுடன் இந்த கோடை நேரத்தில் நல்லதொரு பசுமை தன்மையை கொடுத்தது. பெங்களூர்ல நான் என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா பூக்களை கண்டு வியப்பது உண்டு. ஃப்ரீ யோகா சர்வீஸ், கழிவறை வசதியுடன் நிறைய ரெனோவேஷன் ஒர்க்கும் இந்த பூங்கால நடந்துட்டு இருக்கு. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோ எடுத்து வர அருமையான இடம். அக்கா பையன் மதுரையும் நல்லா என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்து மகிழ் தான். மதியம் நல்ல பிரியாணி வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு தான் கிளம்பணும். அன்னைக்கு ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்னால பெங்களூர் நகரமே ஆர்சிபி ஜெர்சியில திகைத்து கொண்டிருக்கு. மல்லேஸ்வரம் வீதிக்குள்ள நுழைஞ்சோம். சாயங்காலம் காஃபி குடிக்க ஃபேமஸான வீணா ஸ்டோர்ஸ் பார்த்தா க்ளோஸ்டா இருக்கு. புங்கால் எஸ்டேட் காஃபின்னு ஒரு கடையில சரியான கூட்டம். அங்க ஒரு தரமான ஃபில்டர் காஃபியை போட்டுட்டு 17வது செஞ்சுரியில கட்டப்பட்ட காடு மல்லேஸ்வர கோவில், அது ஒரு சிவன் கோயில், ஃபில்டர் காஃபி, சிவன் கோயில், அதிக சைவ உணவுகள், பஜார் வீதிகள், பழமையான பூர்வக்குடி மக்கள், இதெல்லாம் நான் பாக்குறப்போ தான் சென்னை மயிலாப்பூர் ஃபீல் இந்த மல்லேஸ்வரத்தை பாக்குறப்போ வந்தது. அடுத்ததா ஜூஸ் குடிக்க ஃபேமஸான ஈட் ராஜா கடை, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்ட் ஜூஸ் கடைன்னு சொல்றாங்க. எந்த ஜூஸ் ஆர்டர் பண்றீங்களோ அதுலயே ஊத்தி தருவாங்க. மொத்தம் 4 தடவை ரீஃபில் பண்ணி தருவாங்க. எனக்கு ஒரு டவுட் வந்தது, வாழைப்பழம் ஜூஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் போட்டு கொடுத்தாங்க. நாங்க அசைவம் சாப்பிட்டனால கோயிலுக்கு போகல. ஆனா வெளியில இருந்து கொடுக்கப்பட்ட சாய்பாபா பிரசாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு மல்லேஸ்வரத்துல கலக்கிய ஃபேமஸ் ஸ்பாட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.